வன்னியர் சமூகத்தில் பிறந்திட்டவர்களுக்கு எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும், கொடூரம் நேர்ந்தாலும், கொடுமை நேர்ந்தாலும் வாயை திறக்க மாட்டோம் என்று ஒரு பெரும் கூட்டம் இந்த மண்ணிலே மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் கல்லூரியில ஒரு பெண் படித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் தான் நீங்க மேல பார்க்கக்கூடியவங்க. பிஎஸ்சி படிக்கக்கூடிய இந்த பெண் தன்னுடைய வறுமை சூழலிலும் நன்றாக படிக்க வேண்டும் என்று தினந்தோறும் கல்லூரிக்கு போய் வரக்கூடிய சூழல்ல ஒரு பொறுக்கி, ஒரு புறம்போக்கு, மரியாதையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதுதான் இலக்கு. ஆனால் இது போன்றவர்களுக்கு மரியாதை ஒரு கேடல்ல. அதன் நாய் அந்த பெண்ணை தொடர்ச்சியா அந்த பெண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கிறது, போயிட்டு வரக்கூடிய அந்த தருணத்துல வழிமறிக்கிறது, இடைமறிக்கிறது, தன்னுடைய காதலை ஏற்க சொல்லி வற்புறுத்துறன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறான். ஒரு கட்டத்திற்கு மேல நாம படிக்கணும் தான் நம்ம அப்பா அம்மாவுடைய வறுமை நினைச்சு பள்ளிக்கூடத்துக்கு வரோம், காலேஜுக்கு வரோம். ஆனா இந்த நாயால தன்னுடைய படிப்பே போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுது. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஒரு நல்ல பையனா பார்த்து திருமணம் பண்ணிட்டு அந்த பையனுடைய அரவணைப்போட படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு திருமண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த நாய்க்கு தெரிஞ்சு விடுது. இந்த நாய் என்ன பண்ணுது, தன்னுடைய சொந்தக்காரன், தன்னுடைய நண்பன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆட்டோவில் போயிட்டு இந்த பொண்ணு காலேஜ் போகக்கூடிய அந்த தருணத்துல கடத்த முயற்சி பண்ணியிருக்கிறான். கடத்த முயற்சி பண்ணி வலுக்கட்டாயமா தாலி கட்ட பார்த்திருக்கிறான். இந்த நாயினுடைய இந்த செயலுக்கு இணங்காத அந்த பெண்ணை எட்டி வயிற்றுலையும் வாயிலையும் கன்னத்திலையும் முதுலையும் உதைச்சி அரைஞ்சி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணியிருக்கிறான். எப்படியோ அக்கம் பக்கத்தினருடைய உதவியோடு அந்த பெண் தப்பித்து வருகிறாள். வந்ததற்கு பின்பாக மருத்துவமனைக்கு போறா. அந்த பொண்ணு நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த பொண்ணு நடந்து வரக்கூடிய சூழல் எத்தகைய கொடூரம்னு. அதற்கு பின்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த பெண்ணிற்கு ஆதரவாக களத்தில் இருந்து மருத்துவமனையில இருந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிட்டு புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதுவே ஒரே ஒரு கேள்விதான், வேற ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்தவங்களுக்கு நடந்த எவ்வளவு பெரிய விஷயம். வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயற்சித்து அடித்து உடைத்து துன்புறுத்தி அந்த பெண் தப்பித்து வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இது. ஒருத்தம் பேசல, ஒரு ஊடகம் பேசல, ஒரு கட்சிக்காரன் பேசல பாமக. அப்புறம் என்ன நொட்டி கிழிக்குது. சமூக நீதி பேசுவானுங்கல்ல, அந்த பசங்க, நம்ம பசங்க 2 பேர் விசிகாவினுடைய கொடியை சேதப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னன்னா பேசுறாங்க. இப்ப பேசுவாங்க யாராவது ஒருத்தவங்க பேசுவானா? இந்த சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது. அந்த பாப்பாவுக்கு ஆதரவா அங்க இருக்கக்கூடிய பாமகவினர்கள்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஊடு பூந்து தூக்கியிருப்பான். ஒரே ஒரு விடயம் தான் இந்த தருணத்தில் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். இவனை பாலியல் வன்கொடுமைக்கு கீழ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவராத அளவிற்கு இவன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவனுக்கு கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றுத்தரக்கூடிய தண்டனை இனி இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கணும். இந்த காணொலியை பார்த்துட்டாவது நெஞ்சில ஈரம் இருக்கிறவங்க இந்த காணொலியை பகிருங்க, இந்த காணொலி குறித்து பேசுங்க. இந்த வன்னிய சமூகத்திற்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதியை கண்டு கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருந்தா பேசுங்க.